வந்து நல்லா ஃபீல் குட் மூவி. ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்கலாம். காமெடி எலமெண்ட்ஸு, மியூசிக்கும் நல்லாயிருக்கு. அந்த இந்த தென் மாவட்ட சைடு அத நல்லா மதுரை அதெல்லாம் நல்லா காட்டியிருக்காங்க. நல்லா கிராமம் அந்த லைஃப் ஸ்டைல்லாம் பிடிக்கும் படத்துல பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ப்ரோ. காமெடியெல்லாம் திகட்டல. கரெக்ட்டா இருக்கு. அவங்க வந்து சீன்ஸ்க்கு ஏத்த மாரி நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கு. படம் வந்து ஓப்பனா ஃபுல்லாவே காமெடி தான் அது. நடுவுலயும் சீன்ஸ் எல்லாம் காமெடியா நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல சொன்ன மெசேஜ் உமன் இண்டிபெண்டன்ஸ் எப்படி இருந்துச்சு? உமன் இண்டிபெண்டன்ஸ் வந்து அந்த ஃபைனல் கிளைமாக்ஸ் வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த எடுத்துட்டு போன விதம் நல்லா இருக்கு. எப்படி வந்து மணிய வந்து சேவ் பண்றது. அவங்க தான் கரெக்ட்டா சேவ் பண்ணுவாங்க. ஃபேமிலி ரன் பண்றதுக்கு. அதெல்லாம் நல்லா சொல்லியிருக்காங்க. எல்லாரும் பார்க்கலாம். அவங்க பார்த்துக்கலாம். லேடீஸ் எல்லாம் கண்டிப்பா பார்க்கலாம். கேர்ள்ஸ் அவங்கலாம் கண்டிப்பா பார்க்கலாம் படம். ராதிகா ஆக்டிங் தான் நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க வந்து அவங்க 60 அந்த ஏஜ் தாண்டி ஒரு 80, 85 அந்த ஏஜுக்கு வந்து வச்சிருக்காங்க. அவங்க அந்த கேரக்டரோட அந்த லைஃப் ஸ்டைலு, இப்போ மதுரையில் எப்படி இருப்பாங்க, அந்த கிராமத்தில் எப்படி பேசுவாங்க, அதெல்லாம் அவங்க லைஃப் மாடுலேஷன்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காங்க. எல்லாம் அப்போ அவங்க லிமிட்டுக்கு அதிகமாக வச்சிருக்காங்க. மியூசிக் வந்து எங்கேயுமே திகட்டல ப்ரோ. கரெக்டாக அந்த சீனுக்கு ஆப்டாக இருக்குது. அவங்களோட அந்த இப்போ கிராம சைடுனா அந்த மாதிரி ட்ரம்ஸ் மியூசிக் அதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க. கோயிலுக்கான அந்த மியூசிக்கு எங்கேயுமே ஓவர் எலிவேட்லாம் இல்லை. கரெக்டாக சீனோடய அப்படியே போகுது. ஃப்ளோலே அப்படியே இருக்குது மியூசிக். கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்த்தா நல்ல ஒரு எலமெண்ட்டாக இருக்கும் படம். நல்ல எலமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது படம். படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ராதிகா பசங்க இருப்பாங்க. அவங்க தான் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது. மியூசிக் கூட சூப்பராக இருக்குது. ப்ரோ காமெடி செம்மையாக ஒர்க் அவுட் இருக்குது. எமோஷன்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக கொடுத்துருக்காங்க. காமெடி எமோஷன்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ப்ரோ. ப்ரோ அந்த மெசேஜ் தான் ப்ரோ சூப்பராக இருக்கும். சேவிங்ஸ் அண்டு ஃபேமிலி எப்படி பார்த்துக்கணும் அதான் மெசேஜ். சீன்ஸ் கம்மி ஆனால் ஆக்டிங் பயணம் ப்ரோ. அவரோட ரெஃபரன்ஸ் தான் பயமாக இருக்கு. அப்பப்போ தளபதி ரஜினி எல்லா ரெஃபரன்ஸும் பயமாக இருக்கு ப்ரோ. எங்கேயுமே லேக் கிடையாது ப்ரோ. நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்கணும் ப்ரோ. அவர் மியூசிக்ஸ் பயங்கரமாக இருக்கு ப்ரோ. மியூசிக்ஸ் கொஞ்சம் மாசாவும் பண்ணியிருக்காரு. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குங்க. படத்தில் வந்து ஆம்பளைங்களை விட பெண்கள் வந்து சம்பாரித்து வச்சு அவங்களுக்கு சேர்த்து வைக்கணும். பொட்டை பிள்ளைங்க இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க தனியாக சுயமாக அதாவது சம்பாரித்து அவங்க பொழைக்கணும் அப்படின்னு யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. பசங்க வந்து பவுனு வேணும்னு சொல்லி கேட்குறானுங்க. கட்டிட்டு போகிற மருமகனுங்களும் பவுனு போட்டால் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்றானுங்க. ஆனால் அப்படி கிடையாது. பொண்ணுங்க வந்து நல்லா பொழைச்சிக்கணும். ஐயோ செம சிரிப்புங்க. செம சிரிப்பு. ஐயோ அது அவங்கெல்லாம் இப்படிங்கும்போது ரொம்ப சிரிப்பா இருக்கு. ராதிகா அம்மா ரொம்ப மேடம் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நடிக்கும். அப்படியே தண்டடி போட்டுட்டு அதெல்லாம் சூப்பரா இருக்கு. அது ஒரு சீனெல்லாம் இப்படிவாங்க. அது ரொம்ப சூப்பர். ரொம்ப பிடிச்சிச்சு. நல்ல சிரிப்பான சிரிப்பே தான். என்னங்க ஓ ஃபேமிலியா பார்க்கலாம். அப்போ எங்க பேர பிள்ளைங்க கூட வந்து பார்க்கலாம். எங்க பேர பிள்ளைங்க கூட்டிட்டு வந்தா பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். சூப்பரா இருக்குது சார். ராதிகா மேடம் நடிப்பு ஏற்கனவே நான் அவங்க படம் நிறைய பார்த்துருக்கேன். பசும்பொன்னில் ஒரு மாதிரி நடிச்சிருப்பாங்க. அந்த நடிப்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி தாஜ்மஹால் படத்தில் ஒரு நடிப்பு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்த படத்தில் வந்து அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அவங்களோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது சார். காமெடி சீனும் நல்லா இருக்கு. அவங்களுடைய நடிப்பும் வந்து சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. பின்னி எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். பெற்றவங்களை வந்து நல்லா பார்த்துக்கணும் சார். அவங்கள கைவிடக்கூடாது. அவ்வளோதான் சார். ஃபேமிலியாக பார்க்கலாம் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. எல்லாரும் பார்க்கணும் கண்டிப்பாக. லேடிஸ்க்காக ஸ்பெஷல் மெசேஜ் ராதிகா சொல்லியிருக்காங்க. அவங்க ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராதிகாவோட இது இன்னொரு ஜோனர் மாதிரி அவங்க புதுசாக பண்ணிகிட்டே இருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஆமாம் எல்லாருக்கும் எனக்கே ஒரு மெசேஜ் மாதிரி இருந்துச்சு. நம்ம யாரையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. நம்ம அப்பா அம்மா ஹஸ்பண்ட் யாரையுமே எதிர்பார்க்கக்கூடாது. நமக்கு நம்ம தான்ன்ற மாதிரி கடைசி வரை காமெடியாகவும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதுவுமே யாரையுமே ஒரு அசிங்கமான எந்த ஒரு யாரையும் ஹர்ட் பண்ணாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு.
எங்கேயுமே யாரையும் முகம் சுளிக்காம பாக்குற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா பார்க்கலாம், பசங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. படத்தை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒரு வாட்டி பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, ஒரு நல்ல மெசேஜ் சொல்ல வராங்க. இதை சும்மா வந்து அப்படியே ஓடிடியில் பார்த்துக்கலாம் அதில் பார்த்துக்கலாம்னு விடாமல் நிஜமாலே எல்லாருமே வந்து ஒரு வாட்டி தேட்டரில் பார்த்தீங்கன்னா எடுக்கிறவங்களுக்கும் ஒரு புது அனுபவமாக இருக்குது. இந்த மாதிரி படமும் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் அப்போ தான் எடுப்பாங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் லவ் ஸ்டோரி, கேங்ஸ்டர் ஸ்டோரி இந்த மாதிரியே எடுத்துகிட்டு இருந்தால் பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சிடும். அது கெட்டப் மாதிரியே இல்லை, நீங்கள் சொன்னாதான் அது கெட்டப்னு தெரியுது. அவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்களுக்கு மேட்ச் ஆகுது, அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகுது அவங்களுக்கு. கமலுக்காகன்னு பண்ணல, அவர் எல்லா ஒரு பேன் இந்தியா மாதிரி ஒரு பேன் தமிழ்நாடு மூவி எல்லா ஆக்ட்ரஸை பற்றியும் அவங்க பேசுகிறாங்க. சும்மா ஒரு காமெடி ட்ராக்காக வச்சுருக்காங்க, மற்றபடி நல்லா இருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாதனால எனக்கு அதை பற்றி தெரியல. விமன் எப்படி தனியாக இருக்கணும், சும்மா மென்ஸை நம்பி இருக்கக்கூடாது, அவ்வளோதான். கொடுக்குற காசை எப்படி பத்திரமா சேவ் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான். ஃபேமிலி ஆடியன்ஸில் ஹிட் ஆகும், மற்றபடி யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்குமான்னு தெரியல. எனக்கு பிடிச்சா நல்லாயிருக்கும். 2K கிட்ஸ்க்கு புரியும்னு தோணலை, ஏன்னா அவங்க எதிர்பார்ப்பே வேற லெவலில் இருக்கும். சினிமா இப்போ அந்த கேங்ஸ்டராக பார்த்து பார்த்து அவங்களுக்கு அந்த மாதிரி படம் தான் பிடிச்சிருக்கு. இதை வந்து பார்த்தா தான் அவங்களுக்கு பிடிக்கும். காமெடி நல்லாவே இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு ஒன்றும் தெரியலப்பா, ஏன்னா நான் ரொம்ப பிடிச்சி பார்த்தேன், அதனால எனக்கு நெகட்டிவே எதுவும் தெரியல. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட்டாக எந்த இடத்துலையுமே லேக் இல்லை, நல்ல ஸ்க்ரீன் பிளே, உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆகும் ஃபுல்லாக காமெடி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. எல்லா இடத்துலையுமே சிரிப்பு வந்துச்சு, எந்த இடத்துலையுமே சிரிப்பு வராமல் இல்லை. கையெல்லாம் எந்த தட்டினாங்க நிறைய பேர், நானே தட்டினேன். சூப்பராக இருந்துச்சு படம். ஆமாம், அதெல்லாம் நல்ல மெசேஜ் ப்ரோ. சூப்பராக டேரக்டர் சூப்பராக எடுத்திருக்காரு படம், உண்மையிலே நல்லா இருக்கு. நல்ல மெசேஜ்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க படம். மியூசிக் போட வேண்டியது நிறைய நல்லா போட்டிருக்காங்க. அதுவும் விண்டேஜ் பாட்டெலாம் நிறைய போட்டாங்க. கமல் பாட்டெல்லாம் உண்மையிலே அதெல்லாம் தாறுமாறாக இருந்துச்சு. ராதிகாவா எல்லாமே அவங்க கெட்டப்லேருந்து அவங்களோட ஆக்டிங்கு எல்லாமே ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பார்க்குறோம், நல்லா இருக்கு. ஆனால் ஆமாம் நிறைய எடுத்துருக்காங்க. சிங்கப்புலி சார்லாம் அவர் நெஞ்சில் வச்சிருக்காரு, அதெல்லாம் அதுவும் பட்டை வேற போறாரு அவருக்கு. நல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் எங்கேயுமே இல்லை ப்ரோ, கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஒர்த்து பார்க்கணும், ஃபேமிலி யங்ஸ்டர் எல்லாருமே வந்து பார்க்கலாம். உண்மையிலே சூப்பராக இருக்கு, நல்ல மெசேஜ்.